ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ்நாடு சன். வெல்கம் டு டிஜிஎஸ் போர்ட்ஃபோலியோ. நம்மளுடைய இந்த சேனல்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட் பார்த்துட்டு இருக்கோங்க. நீங்க ஷேர் மார்க்கெட் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழ் சன். அதை சர்ச் பண்ணி அதில் இருக்க சாப்டரை பார்த்தாலே நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோல நம்ம சுஸ்லான் ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறாங்க. சுவிட்சர்லாந்து இப்போ ஒரு சூப்பரான பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 38% வரைக்கும் உயரும்னு சொல்லி யூபிஎஸ் புரோக்கரேஜ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் தாங்க. ஒரு செம்மையான ஆர்டர் சுவிட்சர்லாந்து எடுத்திருக்காங்க. இந்த வருஷத்துடைய 2வது மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால சுவிட்சர்லாந்துடைய பங்குகள் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோடைய ரீசன்ட் க்ளோஸ்ல இருந்து மேல வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கிடைச்ச ஆர்டர் 1544 மெகாவாட் எனர்ஜிக்கான ஆர்டர். ரெண்டாவது டாடா பவர் கிட்ட இருந்து 800 மெகாவாட்டுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால எங்களுடைய ஆர்டர் புக் சுமார் ஒரு 8 ஜிகாவாட்ஸ் அந்த அளவுக்கான இதுவா அந்த ஆர்டர் புக் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி சுவிட்சர்லாண்டை பத்தி நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம் இதே சேனல்ல. ஸோ யாருக்கெல்லாம் சுவிட்சர்லாண்டுடைய லாங் டேர்ம் கோல் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாத்துருங்க. அதுல ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல் அண்ட் விஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்க. சரி, இந்த மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சதுனால டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்திருக்கு. ஸோ டெக்னிக்கலி இதோடைய இப்போ ஒரு என்ட்ரி லெவல் 59 ரூபா 29 பைசா, ஸ்டாப் லாஸ் லெவல் அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சுவிட்சர்லாந்து எனர்ஜியோடைய ஒரு சார்ட் பேட்டர்ன். இருங்க, கலர் வந்து மாத்தலாமா? ஓகே, ரொம்ப ஈஸியா புரியும் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோடைய ஆல் டைம் ஹை வந்து 2024 வருஷம் வந்து ஹை 84 ரூபா 95 பைசா. ஸோ அதுக்கப்புறம் ரீசன்ட் டைம்ல கிரியேட் பண்ண ஹை 69 ரூபா 91 இந்த பங்குடைய லாங் இயர் சப்போர்ட் லெவல் அதையும் நம்ம வந்து வரைய போறோம். ஸோ இது 50 ரூபா பங்கு தாங்க. பட் அந்த 50 ரூபா பங்குக்கு நம்ம இவ்வளோ வேலை செஞ்சாதான் லாபம் எடுக்க முடியும். ஓகே பாய். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் 84 ரூபா 94 பைசா, செகண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் 69 ரூபா 91 பைசா. இதோடைய சப்போர்ட் ஏரியாவை பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் மாசத்துடைய லோல இருந்து 2025 ஏப்ரல் மாசத்துடைய லோ வரைக்கும் கனெக்ட் பண்ணோம்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ட்ரேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை டைம்? ஒரு 7-8 டைம்ஸ் அந்த ஒரு சப்போர்ட் ஏரியாவை வந்து டச் பண்ணி தான் போயிருக்கு. பாருங்க, இதை பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா? இங்க டச் பண்ணியிருக்கா, மேலே போய் மறுபடியும் டச் பண்ணியிருக்கு, மறுபடியும் மேலே போய் டச் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ஹை ஒரு பம்ப்ல 69 ஹை டச் பண்ணிட்டு, அதாவது ஒரு டார்கெட் அதை ரீச் பண்ணிட்டு அங்க மீண்டும் இந்த ஒரு சப்போர்ட் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இங்கிருந்து மேலே போச்சுன்னா 69 ரூபா 91 பைசாவை ஈஸியா வந்து ரீச் பண்ணிடும். இப்போ ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு நம்ம இந்த டிஃபரன்ஸ் வந்து எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரீசன்ட் ஹையை வந்து டச் பண்ணும்போது 51 ரூபாயிலேருந்து மேலே போச்சு. அப்போ ஒரு 34% ரிட்டர்ன்ஸை கொடுத்துச்சு சுவிட்சர்லாந்து. இப்போ அதே சப்போர்ட் ஏரியால இருந்து மேலே போகுது. நமக்கு வாய்ப்பு வந்து 16% இருக்கு, சாலிடா இருக்கு. இங்கிருந்து மேலே உயரும் போது இந்த பங்கு ஒரு 39 to 40% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு என்னுடைய அனாலிசிஸ் சொல்லுதுங்க. ஸோ இது எப்படி அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தா தெரியும் 69 ரூபா 91 பைசா அப்படிங்கிற ஒரு ஏரியால 2 தடவை வந்து டெஸ்ட் பண்ணிருக்கு. இப்போ ரைசிங் சப்போர்ட் லெவல்ல இருந்து ஏறுது இல்லைங்களா? ஸோ அப்படி ஏறும்போது 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இதுல RSI அண்ட் வால்யூம் பிரேக் கூட நம்ம பார்க்குறோம். பாசிட்டிவான அந்த ஒரு நியூஸும் இருக்கிற காரணத்தினால அங்க மேல போகுது. இந்த நேரத்துல 69 ரூபாய் டச் பண்ணும்போது 16% ரிட்டர்ன். இப்போ அந்த ஒரு ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன்னா 2 தடவை டச் பண்ண ஏரியா. இது 3வது தடவை இதை கிராஸ் பண்ணி மேல போகும்போது இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவா இருக்கிறது. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னா கன்வெர்ட் ஆயிரும். எப்போ
பிரேக் அவுட் கொடுக்கும்போது. ஸோ பிரேக் அவுட் 69 ரூபாயில் நடக்குது அப்படின்னா 69 ரூபாயில இருந்து நமக்கு ஒரு 74 ரூபா வரைக்கும் அந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து இருக்கு. ஸோ 74 ரூபா 50 பைசாவை கிராஸ் பண்ணி ஒரு கேண்டில் போகும்போது அந்த கேண்டில்ல இருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நம்ம 2 ட்ரேட் வந்து பண்ணலாம். ஒன்னு 69 ரூபா 90 பைசா வரைக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அப்புறம் வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கேனுடைய ஹை வந்து நமக்கு என்ட்ரி ஏரியாவும், லோ வந்து சப்போர்ட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஏரியாவாகவும் வச்சுட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதனால ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ட்ரேட் வந்து எடுக்கலாம். பிகாஸ் ஜேபி மார்கன் பை பண்ண சொல்லியிருக்காரு, ஒரு யூபிஎஸ் பை பண்ண சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்ட்ரி இருக்கு, பட் ரிஸ்க் இருக்குங்க. இப்போ என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ரிஸ்க் மட்டும் பார்க்கறதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்க் வந்து 58 ரூபா 58 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு கேண்டில் வந்ததுன்னா நீங்கள் லாஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். அண்ட் தென் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இல்லைனா கோவை ட்ரேடர் ஆஃபீஸ்னு சர்ச் பண்ணி எடுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதோ ஸ்டாக் மேல டவுட் இருக்குன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாடா.